வணக்கம். நாளை மாலை 6 to 9 நம்மளோட ரெகுலர் ஜோஹோ மீட்டிங் இருக்குது. வாங்க கலந்துக்கலாம். நிறைய விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 3 டேஸாக வந்து நான் ட்ராக் ரெக்கார்ட் காட்டியிருக்கிறேன். அண்ட் என்ன பண்ண முடியுன்றதை நம்ம பார்த்துருக்குறோம். ரொம்ப சிம்பிள். கீழே வந்து ரேசர் பேயோட லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணுங்கள். 236 rupees பே பண்ணுங்கள். பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 9444468888. நிறைய விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணலாம். செக்டார் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். எந்தெந்த ஸ்டாக்ல வந்து ஃபர்தராக ஹோல்டிங் வச்சிருக்கலாம், எதில் எக்ஸிட் பண்ணலாம், நீங்கள் கேட்குற கேள்வி எல்லா டவுட்ஸும் வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். போன வாரம் டிஸ்கஸ் பண்ண நிறைய ஸ்டாக்ஸ் நீங்கள் கேட்ட ஸ்டாக்ஸ் தான். இது வந்து இந்த வாரம் இலக்கு அச்சீவ் ஆயிருக்கு. அடுத்த வாரத்துக்கான என்னென்ன ஸ்டாக்ஸ்ன்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க மார்க்கெட்டை பார்க்கலாம். 460 பாயிண்ட்ஸ் மாவனை ஒரே நாளில் தூக்கி இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்களேன். நான் சொல்கிற நம்பர்ஸ் எல்லாமே வந்து ஃபியூச்சர்ஸ் தான், ஸ்பாட் கிடையாது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நான் சொல்கிறேன், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 25,250 இலக்கு இருக்குது ஃபர்ஸ்ட் வீக்குக்குள்ளே மே சைடில் ஒன்று. அது எங்கே நல்லிஃபை ஆகும்? 24,250 260 லெவலில் வந்து கட் ஆச்சுன்னு சொன்னால் ஸ்டாப் லாஸ் போட்டு எக்ஸிட் பண்ணிடுங்க. இல்லைன்னு சொன்னால் 25,250 இலக்கு இருக்குது அப்சைடில். மோஸ்ட் லைக்லி இந்த மந்த் எண்ட் இல்லாட்டினா ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட். இது ஒன்று. ரெண்டாவது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி அப்சைடில் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஆகஸ்டில் சம்வேர் க்ளோஸ் அபவுட் 53,800 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. டவுன் சைடில் எங்கே நல்லிஃபை ஆகுதுன்னு சொன்னால் 50,500 வேணாம், 50,650 லெவலில் உடச்சிச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடுங்க. அப்சைடு வந்து we are talking close to about 2,000 points upside, right? ஃபர்ஸ்ட் வீக்கில் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ 53,800 லெவல் வந்து அப்சைடில் இருக்குது. ஃபின் நிஃப்டி இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது வந்து 23,165 இந்த லெவலில் வந்து இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து சம்வேர் க்ளோஸ் அபவுட் 24,250. ஸோ கரண்ட் லெவலில் இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1,100 பாயிண்ட்ஸ் வந்து அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்போ? ஆகஸ்ட் கடைசிக்குள்ளே. இது வந்து முந்தா நேற்று போட்ட வீடியோ. முந்தா நேற்று வந்து சாயந்தரம் 6 மணிக்கு நம்ம வந்து இந்த இது ரெக்கார்ட் பண்ணோம். அப்போ வந்து எந்த டேட்டாஸும் வரல, யூஎஸ் டேட்டாஸ் நம்ம பார்க்கல. அண்ட் இன்னைக்கு வந்து சொல்லலாம், நேற்று ரைட், நேற்று வந்து யூஎஸோட ஜிடிபி டேட்டா வந்துச்சு. அதனால இந்தியா இன்னைக்கு தூக்குச்சுன்னு. எனக்கு முந்தா நேற்று ஜிடிபி டேட்டா இப்படி வரும்ன்றதை நான் எதிர்பார்த்தேன்னா, எஸ்டிமேட்டே வந்து 2 தான் இருந்துச்சு அண்ட் வந்தது 2.8. அண்ட் நம்மளுக்கு வந்து டேட்டாஸ் தான் சொல்லிச்சு, சார்ட் பேட்டர்ன்ஸ் டேட்டாஸ். இது 3 வச்சு தான் நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு 25,250 அதுக்கான இலக்குன்றதை நம்ம சொல்லியிருந்தோம். நானும் வந்து தனியாக ஓகே நாங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அப்படி தனியாக உட்காந்துட்டு அப்படி மண்டே சொரிஞ்சிக்கிட்டோம். சொல்கிறதுலேருந்து ஆல்மோஸ்ட் 1000 பாயிண்ட் வந்துருமா? அதுவும் நம்ம வந்து டைம் சைக்கிளில் சம்வேர் க்ளோஸ் அபவுட் ஜூலை 30th இல்லை ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் வருது. இதுக்குள்ளே வந்துருமா 1000 பாயிண்ட்ன்றது ஒரு கேள்வி இருந்துச்சு. இட் ஒர்க்ஸ், இட்ஸ் அ மேஜிக், ரைட்? டெக்னிக்கல் அனாலிசிஸில் இதுதான் வந்து லெவல் ஆஃப் ஃபைண்டிங். அண்ட் இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 460 பாயிண்ட்ஸ். நான் வந்து இவ்வளோ சீக்கிரமாக இவ்வளோ தூக்குமான்றது ஒரு சந்தேகம் இருந்துச்சு. மேபி மண்டே அன்னைக்கு வரலாம்ன்றதை எதிர்பார்த்தோம். இன்றைக்கே எஃப்ஐஐஸ் ஆல்மோஸ்ட் 2,007 சில்ட்ரன் க்ரோர்ஸ்க்கு வந்து வாங்கியிருக்கிறாங்க. அண்ட் டிஐஐஸ் 2,550 ப்ளஸ். ஆல்மோஸ்ட் இவங்க 2 பேருமே சேர்ந்து வந்து 5,300 க்ரோஸ்க்கு இன்னைக்கு மட்டும் வாங்கியிருக்கிறாங்க. மாதம் பிகினிங்லேயே. இது இல்லாத நேற்று கதை வேறு, ரைட்? மந்த் எண்ட் வேறு. நினச்சி பாருங்கள் த கைண்ட் ஆஃப் மணி விச் இஸ் கம்மிங் இன் டு தி மார்க்கெட். அண்ட் டெஃபினட்டாக டார்கெட்ஸ் அப்சைட் போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. நிறைய நேர்கள் வந்து கேட்டிருந்தாங்க, மாதிரியே நீங்கள் வந்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக டிஸ்கஸ் பண்ணுங்கன்றது. செபி ரூல்ஸ் நிறைய ஸ்ட்ரிக்டாக இருக்குது. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி மட்டும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். லெவல்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ப்ராபப்ளி சாட்டர்டே இன்னைக்கு இல்லை மண்டேலேருந்து நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் போகிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். லூப் ஹோல்ஸ் இருக்கும், இல்லாத எங்கே போயிட போகுது. இன்றைக்கி வந்து நிஃப்டியோட லெவல்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 24,915. ஸோ நம்ம இலக்கில் இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 350 பாயிண்ட்னு வச்சிங்களேன். ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கி இன்ட்ராடே ஸ்விங் 524 பாயிண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு. இன்ஃபேக்ட் கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு. நேற்று நீங்கள் யூஎஸ் மார்க்கெட் எடுத்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 500 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் ஆகிட்டு க்ளோஸ் ஆகும்போதும் 81 ப்ளஸில் தான் டவ் ஜோன்ஸ் க்ளோஸ் ஆச்சு. கோல்டை நேற்று போட்டு மிதின்னு மிதிச்சிட்டாங்க. சில்வரை
நிறைய பேருக்கு வந்து ஹெவி லாஸ் ஆயிருந்துச்சு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 80 பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீமியமில் இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 51,301 அதுக்கான இலக்கை வந்து நம்ம பெருசாக கொடுத்துருக்குறோம். வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 51,301 அண்ட் இன்னைக்கு 366 பாயிண்ட்ஸ் வந்து ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் இன்ட்ரா டே ஸ்விங் வந்து 784 பாயிண்ட்ஸ் அண்ட் ப்ரீமியம் வெறும் 25 பாயிண்ட்ஸ் தான். அப்போ இந்த ஹோல் ரேலியில் பேங்க் நிஃப்டி வந்து பெருசாக பார்ட்டிசிபேட் பண்ணலை. அப்போ அடுத்த செட் ஆஃப் ரேலி யார் சப்போர்ட் பண்ணுவாங்க, நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நாங்கள் இங்கே இந்தியா டைரக்டில் எப்பயுமே வந்து செக்டார் அனலைஸ் பண்ணோம். அந்த செக்டாரில் இருக்கிற லீடர்ஸ் யார், அந்த சமயத்தில் லீடர்ஸ் யார் லீட் பண்ண போகிறாங்க, அந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணி அந்த ஸ்டாக்கோட லெவல்ஸை பார்த்து அந்த லெவல்ஸில் தான் நாங்கள் என்டர் பண்ணுவோம். இன்றைக்கி எடுத்து பாருங்களேன், பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரி 3,168 என்ட்ரி ப்ரைஸ், ஆல்மோஸ்ட் 2.5% போய் 3,200 ப்ளஸ் வந்து மேலே போயிருக்கு. ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட்ஸ் மேலே போயிருக்கு. அதுக்கான இலக்கு எங்கே இருக்குது, 10% அப்சைடில் இருக்குது. ரைட். ஸோ இதெல்லாம் வந்து இன்ட்ராடேயில் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு உள்ளே போகிறது. ரொம்ப சிம்பிள். வாங்க ட்ரைனிங்க்கு வாங்க, இல்லை போர்ட்ஃபோலியோக்கு வாங்க, நிறைய விஷயத்த டிஸ்கஸ் பண்ண முடியும். செபி ரூல்ஸை வச்சுட்டு நம்ம யூடியூப்பில் ஜாஸ்தி நாள் பண்ண முடியாது. பட் ஒன் குட் திங், வெரி ஷார்ட்லி, மறுபடியும் நான் சொல்கிறேன், வெரி ஷார்ட்லி மியூச்சுவல் ஃபண்ட் ஏற்கனவே நாங்கள் வந்து ரெடி பண்ணியாச்சு. பிஎம்எஸ் வந்து வரும். அதே மாதிரி செபி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு. இது வந்துடுச்சுன்னா தென் தனி ஆட்டம் நம்ம பண்ணலாம். இன்னைக்கு செக்டர் வைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா செக்டருமே வந்து சூப்பர் டூப்பராக பண்ணிச்சு. மெயினாக டெலிகாம் வந்து இன்னைக்கு ஏன் இப்படின்னு சொன்னால் ஐடியா தான் மெயின். ரைட். ஐடியாவுக்கு வெயிட்டேஜ் கிடையாது. பட் பாரதி ஏர்டெல், இண்டஸ் டவர் இன்னைக்கு வந்து க்ளோஸ்ட் அபவுட் 4.7% ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கு. மிஸ் பண்ணிட்டேன். இண்டஸ் டவரையும் மிஸ் பண்ணிட்டேன். அண்ட் இன்னும் 2-3 ஸ்டாக்கை வந்து பார்க்குறத வந்து மிஸ் பண்ணிட்டேன். சரியான அப்சைடு, எம்ஃபசிஸும் வந்து சரியான அப்சைடு ஆச்சு. அதெல்லாம் வந்து டிப்பிக்கல் பேட்டர்ன். இண்டஸ் டவர் ஆகட்டும், இல்லை ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி எம்ஃபசிஸ் ஆகட்டும், இது மூணுமே வந்து மிஸ் பண்ணிட்டேன்றது ஒரு குறை இருந்துச்சு. டிப்பிக்கல் ஆல்மோஸ்ட் எங்கள் ட்ரைனிங் சைட்டில் இருக்கிற ஆட்களும் சரி, நான் அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுற ஒரு பேட்டர்ன். அது வந்து இன்றைக்கி மிஸ் பண்ணியிருந்தோம். குட். இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் எல்லா செக்டருமே நீங்கள் அட்வான்ஸ் டிக்ளைன் எடுத்துக்கிட்டனாவே நீங்கள் பார்க்கலாம். இந்த 190 ஸ்டாக்ஸ் இருக்குல்ல, F&O ஸ்டாக்ஸில் வெறும் 14 ஸ்டாக்ஸ் மட்டும்தான் நெகட்டிவ் இருந்துச்சு. மீதி எல்லாமே வந்து பாசிட்டிவ் சைடில் இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் அது ஷார்ட் கவரிங்னால போச்சா இல்லை லாங் பில்டப்பா, அதை பற்றி கவலை கிடையாது. மார்க்கெட் இன்றைக்கி ஃபஸ்ட் டே, ஆகஸ்டோட ஃபஸ்ட் டே ட்ரெண்ட் செட் பண்ணியிருக்கு. நாளைக்கு வந்து இன் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். எங்களோட டீம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறாங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல, லைக் பண்ணுறதில்ல, பெல் பட்டன் அமுக்கிறதில்ல. கொஞ்சம் பண்ணிட்டுனா எங்களுக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அண்ட் நிறைய பேருக்கு வந்து இதனால் அட்வான்டேஜும் இருக்கும். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் யூஎஸ் சூப்பர் டூப்பராக இருக்குது. ஆல்மோஸ்ட் 1.4% இப்போதைக்கு அப்பா இருக்குது. இந்த ப்ரோக்ராம் வந்து அரவுண்ட் 7:45 நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். அண்ட் 545 பாயிண்ட்ஸ் அப்பில் இருக்குது. க்ளோஸ் ஆகுறது எப்படின்னு தெரியாது. நாஸ்டாக் ஆல்மோஸ்ட் 120 பாயிண்ட்ஸ் அப்பு. முக்கியமான விஷயம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெஸ்லா ஆகட்டும், டெஸ்லா 12% விழுந்துச்சு. என்விடியோ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 7% விழுந்துச்சு. ஆல்ஃபாபெட்டு, மெட்டா இவங்களாம் விழுந்தது வந்து யூஎஸில் $1 lakh crore, $1 trillion டம். நினச்சி பாருங்களேன், நம்ம வந்து $4 trillion நோக்கி போயிட்டுருக்கோன்றாரு தலைவர் ஒரே நாளில். ரைட். $1 trillion வந்து லாஸ் ஆகிருக்கு. ஸோ யூஎஸ் மார்க்கெட் அவ்வளோ பெரிய மார்க்கெட். அண்ட் இந்தியாவும் அந்த டைரக்ஷன்ஸில் தான் போயிட்டுருக்காங்க. ஞாபகம் வச்சுங்க, ஏதாச்சும் ஒரு பெரிய ஃபால் வந்துச்சுன்னால் ஸ்டாப் லாஸ் எங்கே போடணுன்றது தெரிஞ்சு வச்சுட்டு உள்ளே போகிறது வந்து புத்திசாலித்தனம். கோல்டை பொறுத்த வரைக்கும் நேற்று பெருசாக சரிஞ்சிச்சு. ஆல்மோஸ்ட் $57 பக்கமாக விழுந்துச்சு. சில்வரும் ஆல்மோஸ்ட் 5% பக்கமாக விழுந்துச்சு. இன்றைக்கி சில்வர் இன்னும் ஏற ஆரம்பிக்கல, ஃப்ளாட்டாக இருக்குது. கோல்டை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 1.5% அப்பாக இருக்குது. க்ளோஸ் டு அபவுட் $34 அப்பாக இருக்குது. ருப்பி டேர்ம்ஸில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் கோல்டு வந்து 7,085 ஆர் 7,100 நீங்கள் வச்சிங்க பர் கிராம், 24 கேரட் ஜிஎஸ்டியோட ஹோல்சேல் ரேட் கோல்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் அபவுட் 84,000 லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது 999 குவாலிட்டி சில்வர். ருப்பியை பொறுத்த வரைக்கும் அதே லெவலில் தான் ஸ்டேபிளாக இருக்குது. நேற்று ஆல் டைம் ஹை டச் ஆச்சு 83. இன்றைக்கி வந்து 83.75 வந்து நின்றுட்டுருக்காரு தலைவர்.
இன்னைக்கு ஹையை வந்து 83.80 தான் வந்து டச் ஆயிருக்கு. ஸோ ருப்பி வீக் ஆகிருக்கு. அண்ட் அந்த ருப்பி வீக் ஆனதுக்கு எங்கே எப்படி பாதிப்பு வரும்ன்றது தெரியாது. பட் டெஃபினட்டாக அட்வான்டேஜ் இப்போதைக்கு இந்தியா அட்வான்டேஜ் தான் இருக்குது. ஆயில் இம்போர்ட் பண்ணதில் அங்கே இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் க்ரூடு வந்து உளுந்துருக்கு. அதனால இது இன்க்ரீஸ் ஆகிறதுல ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்காது. இன்ஃபேக்ட் அந்த க்ரூடு உளுந்தனால தான் நேற்றுலாம் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி வந்து சூப்பர் டூப்பராக போச்சு. ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து சூப்பராக மேலே போச்சு. இதெல்லாம் இன்புட் எடுக்கிறது தானே. இன்னைக்கு எதுவும் ஸ்பெசிஃபிக்காக டிஸ்கஸ் பண்ணுறது எதுவும் இல்லை. ஜென்ரலாக நம்ம வந்து சப்ஜெக்டை பார்த்தாச்சு. நாளைக்கு செக்டார் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இண்டஸ்ட்ரீஸ் பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பேங்க் நிஃப்டி, நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இது பற்றியெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன நேர்களே, உங்களுக்கு இன்னைக்கு ப்ரோக்ராம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.